நம்ம ஜுனை ஜுமானா டைலரிங்கில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சாதா பையை நேற்று கட்டிங் பார்த்தோம். இப்போது நம்ம ஸ்டிச்சிங் பார்க்குறோம். இப்போ தைக்கிறது எப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக் நம்ம தைக்கிறோம். பேசிக் 1/4 இன்ச்சு நம்ம தைக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம தைக்கையிலேயே நம்ம சரியாக நம்ம நூல் மாட்டலை போல் சரியாக பண்ணி ஃபஸ்ட்டு மறுபடியும் நம்ம நூல் எடுத்து கேஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். தையலையும் பார்த்துக்கணும், ஸ்டிச்சிங் சரியாக வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறோம். இப்போது நம்ம கேஸ் சரியாக மாட்டாதனால இப்போ எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் என்ன செஞ்சுருக்கோம், கேஸ் நம்ம மாட்டுறோம். மாட்டிட்டு மறுபடியும் நம்ம அதை சரியாக தைக்கிறோம். இப்போ 1/4 இன்ச்சு நம்ம அடிச்சிட்டோம். ஆனால் இங்கே பாருங்கள், இது பொடியாக தையல் இருக்குது. இந்த தையல் நம்ம தைச்சோம் அப்படின்னா ரைட்டாக தைச்சா பரவாயில்ல, ஆனால் தப்பாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதான் மிஷின் சுவிட்சு. இதை தையலை சரி பண்ணுற இடம். இந்த இடம் இது நீட்டமாக இருக்குது இந்த மிஷினில். ஆனால் உருண்டையாக எனக்குள்ள சுவிட்சு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை லூஸ் பண்ணி கீழே இறக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலான தையல் வந்துடும். நம்ம தையலில் என்னென்ன சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம இடையில நம்ம வீடியோலேயே நம்ம பார்க்கலாம். இப்போது 1/2 இன்ச்சு இன்னொரு மடக்கு நம்ம மடக்கிறோம். பேசிக் 2 அடி அடித்தாச்சு. இப்போ நம்ம கட்டிங்கில் சொன்ன மாதிரியே ஒரே தையல் தான் நமக்கு பையில் வரணும். இப்போ 2ஐயும் நல்ல பக்கமும் உள்ளே வச்சுட்டோம், கெட்ட பக்கம் மேலே இருக்குது. 2ஐயும் சரிசமமாக வச்சு 1/2 இன்ச்சு வேஸ்டேஜ் விட்டுட்டு அடிக்கிறோம். 1/2 இன்ச்சு அடிக்கிறப்ப இப்படி லேபை தூக்கி விட்டு அடிச்சிங்க அப்படின்னா நமக்கு பிரியாமல் வரும். கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி வச்சு அங்கக்குள்ளே நிப்பாட்டி ஊசியை உள்ளே வச்சுட்டு இப்படி லேபை தூக்கி விட்டுட்டு கரெக்டாக வச்சோம் அப்படின்னா நமக்கு 1/2 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். இப்போ பையனுக்கு முடிச்சிட்டோம் பாதியை. இப்போ பாருங்கள், க்ளோஸ் பண்ணால் இழுத்தாலுமே நமக்கு வராது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இருக்கிறத நம்ம இப்படி எடுத்துடுறோம். எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கைப்பிடியை அதுக்கு அடிக்க போகிறோம். வேஸ்டேஜ் 3 இன்ச்சு விட்டுருக்கோம். 1 இன்ச்சு இந்த பக்கம், 1 இன்ச்சு இந்த பக்கம், 2ஐயும் சமமாக வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி அடிக்கிறோம். நம்மளோட இது பேசிக் மேலே வர்றது 1/2 இன்ச்சு தான் நமக்கு வருது.
இப்போ நம்ம கரெக்டாக நம்ம கைப்பிடி அடிச்சிட்டோம். இப்போ ரெண்டு கைப்பிடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரெண்டையும் வெட்டிக்கிறோம். வெட்டிட்டு நான் இங்கேருந்து 5 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். அதே 5 சென்டிமீட்டர் இங்கே இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இங்கேருந்து நம்ம 5 சென்டிமீட்டர் வச்சா இந்த இது கம்மியாக இருக்குது. அதனால 4.5 சென்டிமீட்டர் இங்கே எடுத்த மாதிரி இங்கேயுமே 4.5 சென்டிமீட்டர் தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ அதை வந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம உள்ள 4.5 இங்கேயும் 4 வச்சுட்டு இங்கே பாருங்கள். இப்போ கைப்பிடி வந்து ஒரே ஈவனாக தான் இருக்கணும். நான் 11 கட் பண்ணியிருக்கேன் தச்சு. இப்போ இந்த சென்ட்ரு வந்து உள்ளே தான் இருக்கணும். இந்த சென்ட்ரு உள்ளே வச்சு கரெக்டாக இந்த லேபை இப்படி தூக்கிட்டு கரெக்டாக இப்படி கொண்டு வந்து இந்த சென்ட்ருக்கிட்டே கொண்டு வந்து மறுபடியும் இந்த சென்ட்ருக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்ம அடித்த கைப்பிடி வந்து நம்மளுக்கு பிரியாது. அதை இப்படி வெளியே எடுத்துட்டு அதை அப்படியே கொண்டு வந்து நம்ம 4 சென்டிமீட்டர் எங்கனக்குள்ளே வச்சுருக்கோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துட்டு தான் நம்ம தைக்கிறோம். மறுபடியும் அதே மாதிரி ரிவேர்ஸில் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். இங்கே வச்ச மாதிரி நம்ம இங்கே வைக்க போகிறோம். அதே சென்ட்ரு தான் உள்ளே வச்சு கரெக்டாக இந்த பீஸுகளை நம்ம வெட்டிக்கலாம். இப்போ நம்ம மாற்றி வச்சிட்டோம்னா நம்ம கைப்பிடி வந்து எங்கிட்டு வேணாலும் வராது. மாற்றி வைக்காமல் சென்டம் கரெக்டாக வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துடும். இப்போ மஞ்சள் பை நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.